இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த பொருள் நீங்கள் வாங்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது, இது எல்லாமே பாசிட்டிவ் தான், நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பொருள் வாங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை ஜென்யூனாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. ஒருத்தங்க வர்ற வரைக்கும் சிட் அப்படின்ற ஒருத்தங்க ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கேமை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக் பாஸ் சுதர்ஷன் அவர் வந்துட்டு அந்த சேனல்லேருந்து வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. டெக் சூப்பர் ஸ்டாரில் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறாரு, ஐ குவிட் டெக் பாஸ்ன்னு போடுறாரு. எதுக்காக நான் டெக் பாஸ் விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. என்னன்னா, டெக் பாஸில் நான் ஒரு 2 வருஷமாக போராடிட்டு இருக்கேன், அங்கே வந்து எல்லாமே மணி மைண்டாக இருக்காங்க, ஜென்யூனாக எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு இவர் தான் நல்லவர், அந்த டெக் பாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டெக் பாஸ் டீம்லேருந்து அஃபிஷியலாக சிட் அவங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ரூஃப், ஆடியோ ப்ரூஃப், வீடியோ ப்ரூஃப், டெக்ஸ்ட் ப்ரூஃப் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுப்பி சிட் வந்து இதில் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்ததே வந்து வேற. எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்றத டோட்டலாக வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த டெக் சேனல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆன்லைனில் புதுசாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து லான்ச் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் லான்ச் ஆகுது, ஒரு லேப்டாப் லான்ச் ஆகுது அப்படின்னா இவங்க வாங்கி ரிவ்யூ போடுவாங்க. அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றதே வந்து அவங்க ஒரு ஒப்பீனியனாக சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைப்படும், நம்ம என்ன பண்ணுவோம், சரி இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் யாராவது ரிவ்யூ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பார்த்த உடனே டெக் சேனல்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய வியூஸ் போயிருக்கும், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே பரவாயில்லையே, நல்லா இருக்கே, ஒரே ஒரு நெகட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்குவோம். அதை வாங்கினா நம்ம நல்ல ப்ராடக்ட் வாங்கியிருக்கோமா, நமக்கு நிஜமாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் நிஜமாக ப்ராஃபிட் கிடச்சது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் பிராண்டோட ஓனர்ஸ், அப்புறம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம கிட்ட விற்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரி, இந்த மொபைல் பிராண்டிங்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கணும். அவங்களால வந்து இந்த சன் டிவிலையோ கேடிவிலையோ ஆடு போட்டு கொண்டு சேர்க்கறத விட இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்து யூடியூப். ஸோ யூடியூப்பில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, நிறைய டெக் சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலர் டெக் சேனல்ஸ்க்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்களோட புது லான்ச்சிங் மொபைல் ஃபோனை வந்து உங்கள் சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே இந்த பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் என்ன கேம்பெயின் வந்து எங்களுக்கு ஆஃபர் பண்ணுறீங்க, அதாவது இதுக்கு நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க போகிறீங்க, அது போக அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், எங்களுக்கு வந்து கிவ் அவேக்கு மொபைல் வேணும், அது போக நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் மொபைல் கொடுக்கணும், இந்த மாதிரி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த பிராண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பணமும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மொபைலும் கொடுத்து கிவ் அவேக்கு அவங்க கேட்குற குவான்டிட்டிஸ் ஆஃப் மொபைலும் வந்துட்டு கொடுப்பாங்க. டெக் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவ்யூ போடுறேன் அப்படின்ற பேரில் வந்து நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க. இதை தான் வந்து சிட் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க அந்த டெக் பாஸ் சேனலில் என்ன நடந்ததுன்றதை. ஸோ அன்றைக்கி மொபைல் வாங்கியிருக்கேன், இன்னையிலேருந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 30 டேஸ் கழிச்சு ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி நம்மளை வந்து நம்ப வைப்பாங்க. ஓகே, நான் இந்த மொபைலை 1 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பாங்க. இதை நம்மளும் இத்தனை நாளாக உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஆடியோவில் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த வீடியோ பண்ணுறவங்க வந்துட்டு அந்த சேனல் டெக் பாஸ் ஓனர்கிட்ட பேசுகிறான். என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி எடுத்த மாதிரி பண்ணலாம், அதுக்கப்புறம் க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அதோட எர்லியராக எடுத்த மாதிரி பண்ணலாம், அப்படி பார்த்தா பார்க்குறவங்க ஈஸியாக நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறான். நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை நம்பி ஒரு டெக் சேனலை பார்த்து இந்த ஒரு ப்ராடக்ட் ஓகே, இவங்களுக்கு வந்து டெக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, இவங்க சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், பாசிட்டிவ் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை வாங்கினா அந்த விஷயத்தில் இவ்வளோ ஸ்கேம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ அந்த டெக் பாஸ் அப்படின்ற ஒருத்தன் பண்ணது வெளியே தெரிஞ்சுது, இன்னும் வெளியே தெரியாமல் நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. டெக் பாஸ் சுதர்ஷன் வந்து இவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அவன் ஒரு வீடியோ போடுறான். என்னன்னா, ஒரு சைடு மட்டுமே கேட்டுட்டு ஏன் இப்படி பேசுறீங்க, என்னோட பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சுதர்ஷனும் அந்த டெக் பாஸில் இருக்கிறவங்களும் பேசின ஆடியோலேருந்து சேட் பண்ண மெசேஜ் வரைக்கும் எல்லாமே வந்து லீக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் என் மேலே தப்பு இல்லை, நான் ரொம்ப யோக்கியன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் ஒருத்தன் பிசி பில்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்டோட கீயெல்லாம் வந்து பிளாக்ல வாங்கி அதை அதிகமான ரேட்டுக்கு விற்று அவனே ஒரு கம்பெனி நடத்தி அந்த கம்பெனிலேருந்தே அந்த கீஸ் எல்லாம் விற்று அதையும் ஒரு ஸ்கேம் பண்ணுறானுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க மேலே இவங்க அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போயிட்டு தப்பாக வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியது. சரி, டெக்கில் தான் இப்படி இருக்குது, நம்ம தையல் பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் விற்கிறதுல கூட ஸ்கேம் பண்ணுறானுங்க. ஜாக்கெட்டில் தானே ஸ்கேம் பண்ணுறீங்க, நாட்டு மருந்து பக்கம் போகலான்னு பார்த்தா அங்கேயும் ஸ்கேம். சரி, எல்லாருக்குமே தெரியும் சிண்டிகாரைன், அதில் பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு
எந்த ஒரு ப்ராப்பரான ப்ரூஃபும் இல்லை, சர்டிஃபைடு ஒரு மருந்து கூட இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸுக்கு இது வரைக்கும் ஆக்ஷன் கூட எடுக்கலை. என்னைக்கு அந்த கேஸ் கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து அந்த சிண்டிகான வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட்டே வந்து காணும். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்கேம்லாம் நான் மாட்டிக்காமல் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காமல் இருக்கணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். டெக்குனா என்ன? இப்போ ஒரு மொபைல் ஃபோனை பற்றி நமக்கு தெரியாது, அதனால் தெரிஞ்சவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கணும் இல்லையா? அங்கே தான் பிரச்சனை, அங்கே தான் தப்பு நடக்குது. அதனால தான் அவங்க நம்மளை ஈஸியாக நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு அவனுக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு போயிடறாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்னாப் ட்ராகனா என்ன, குவால்காம்னா என்ன, அப்புறம் ஆமோலோ டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சிம்பிளாக நம்ம வேஸ்ட்டான விஷயங்களுக்கு யூடியூப் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம், இல்லை சாட்ஜிபிட்டியில் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாரையுமே வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்கள்ல, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.